வணக்கம். நான் திரு. மயூ சொன்னது கேட்டிருக்காது. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று காலொலி பார்த்துருப்பீங்க. பயணம் கிளம்புறோன்னு சொல்லி இதே இடத்த தான் முடிச்சிருப்பேன். என்னப்பா இதே இடத்துல தான் முடிச்சிருப்போம். இப்போ இதே இடத்துலேருந்து ஒரு தொடக்கம் சொல்கிறோம். ஏன்னா இந்த காணொலியில் வந்து நாங்கள் எந்த ஃப்ளைட்டில் எங்கே போகிறோன்னு தெரிய வரும். நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்ல போகிறீங்களா மயூ? ஓகே. ஆனால் முக்கியமான அறிவிப்பு என்னென்னா 3 பேரில் 2 பேர் தான் போகிறோம். யார் யாருன்னு கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இவர் வரல எங்கள் கூட மறுபடியும். ஸோ நாங்கள் எந்த நாட்டுக்கு போக போகிறோம்னு அகெயின் கெஸ் பண்ணுங்க. கூடுதலாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எங்கன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஸ்ரீலங்காண்டு. அது ஸ்ரீலங்காவா இல்லையான்னு வீடியோ பார்க்க தெரியும். ஒரு 2 நாளில் தெரிய வந்துடும். 2 நாள் தெரிய வந்துடும். ஸோ ஓகே, இந்த காலனிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு காணொலி பாருங்க. அது உங்களுக்கு சப்போர்ட் முக்கியத்துக்கு தான் சொல்லி. ஸோ உங்கள் வாங்க காணொலிக்கு போகலாம். மறக்காமல் எங்கள் ஃபேஸ்புக் சேனல் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய லைவ்ஸ் வரும். மேபி இன்றைக்கி ஒரு லைவ் போடுவேன். ஸோ லைவ் வரும், பார்க்கலாம். ஓகே ஓகே, பாய். சாவ் பாய். சாவ் சாவ் மேடம். நான் கிளம்புறோம் மறுபடியும். அவங்க எக்ஸைட்டடாக இருக்காங்க, நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பொண்டாட்டி தொல்லை இல்லை, அப்படி சொல்லக்கூடாது சரியா? ஓகே, கவனமாக இருங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. அங்கே தம்பிங்க எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க தானே? ஸோ ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. கெஸ்ட் பண்ணுங்க இந்த நாடண்டு. கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரி பார்ப்போமே. ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. எந்த ஃபங்க்ஷன்? போகிறீங்க. ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஃபங்க்ஷன் செய்ய போகிறோம். அதான் அதெல்லாம் இருக்குது தானே? ஸோ ஓகே, பாய் 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 பாய். ஃபேமிலி சென்டரில் வந்து ஃபேமிலி பாயிண்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 2 பேருனால அப்படி போகிறோம். வெயிட் டைம் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பாருங்க, எந்த இடம்னு மறைச்சிடுவேன். பார்த்தீங்களான்னு கேட்க முடியாது. அந்த நாட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகே, செக்இன் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு இருக்கோம். அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கோம். ஃப்ளைட்டுக்கு ஏறியாச்சு. என்னையும் வியாவும் பிரித்து விட்டாங்க. நான் இங்கால அப்படி பிரித்து விட்டாங்க. இப்போ பக்கத்தில் யாரும் என்னென்னா சேஞ்ச் பண்ணி கேட்கணும். ஹோப்ஃபுல்லி யாரும் கேட்க போகிறோம். நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த பயணம் எங்கே போகிறோம்னு பார்ப்போம். சரியா? ஸோ நீங்களும் எங்களோட வாங்க பயணத்துக்கு. நீங்கள் நினைக்கிற நாடா இல்லை வேறு நாடா யோசிப்பீங்க இப்போ. பட் மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்ன, ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் காணொலி தொடர்றேன். நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம். ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் டிலே ஆகுது. அடுத்த ஃப்ளைட் வந்து எடுக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் இருக்கையை மாற்றி கேட்டேன். அவங்க மாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வியா வந்து கொஞ்சம் தூரதாக இருக்கா, வேறு வழி இல்லை. ஸோ இனி அங்கே போக எப்படியும் ஒரு ஆகும்.
ஸோ அங்கே போயிட்டு அடுத்த ஃப்ளைட்டு டைமுக்கு எடுக்கிறோமா இல்லையான்னு தான் கேள்வியே. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மீல் வந்திருக்கு. appetizer, ஆல்பர்ட் அண்ட் ஆலிவ்ஸ் வந்திருக்காங்க. எவ்வளோ கிளியராக கேட்குறது எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் கிளியராக தான் கேட்கும்னு. காதில் அடைச்சிருச்சு. என்னோட வேலை நான் இங்கே எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதாவது நீங்கள் 2 நாள் முன்னாடி பார்க்குறோம், நேற்று பார்த்த வீடியோ எனக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் உடைக்க மாட்டேன்னு எனக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். எவ்வளோ தூரத்துக்கு கேட்குதுன்னு தெரியல, பட் அதான் இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும். சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்கும். வெஜிடேரியன் மீல்ஸ் எடுத்தவங்க அப்படி எல்லாருக்கும் வெஜிடேரியன் மீல்ஸை கொடுத்துட்டு அப்படி இருக்கோம். இப்போ வந்து இப்போ லண்டனுக்கு மேலால ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் வைஃபை இருக்கு எதுக்கையும். அதான் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செம்ம பசி. ஏன்னா என்ன சொல்றது, காலம்ல எலும்பி எதுவுமே சாப்பிடலையும். ஸோ சாப்பாடுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளைட் ஃபுல்லாக தான் போகுது. நார்மல் தானே, ஏன்னா என்ன சொல்கிறது, ஹாலிடே சீசனில் ஃப்ளைட் ஃபுல்லாக தானே போகும் எப்போவுமே. ஆனால் ஒரு விஷயம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கான்னு. எல்லாரும் ஸ்ரீலங்கான்னு மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்ரீலங்காவா இல்லையான்னு பாருங்களேன். இன்னும் ஒரு வீடியோவில் ஃபைனலி சாப்பாடு வந்துட்டு சாப்பிட போகிறோம். இதுதான் சாப்பாடு. இங்கத்தியா இதுதான் வெயிட்டிங். நான் அவளோட வெயிட் பண்ணுறேன். இப்போ ஸ்விஸில் வந்து டைம் அது 4:21. மோஸ்ட்லி இப்போ இங்கே வந்து ஃப்ளைட்டுக்கு எல்லோரும் அரவாசி தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். அதாவது நீங்கள் நேற்று பார்த்த காணொலி இப்போ எடிட் பண்ணி முடித்தேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு வைஃபை வந்து கொஞ்சம் அப்படி இப்படியே தான் வருது, ஒழுங்காக வரல. மேபி உங்களுக்கு சத்தத்துக்கு கேட்காம இருக்கலாம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னும் இன்னொரு ஜலம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. சாரி, மாறி பார்த்துட்டேன். 2 hours and 40 minutes இருக்கு. ஸோ போகிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா இப்போ நான் காட்டுவேன். அதை காட்டினா அவங்களுக்கு தெரிஞ்சிருவேன் இந்த இடத்துக்கு போகிறோன்னு. அண்ட் நான் இப்போ ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த சில பேர் வந்து போட்டிருந்தாங்க ஸ்ரீலங்காவுக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு, நடக்க இருக்கும் நிகழ்வுக்கு தான் போகிறீங்கன்னு. சில பேர் வந்து இருந்தாங்க ஸ்ரீலங்கான்னு. மோஸ்ட்லி எல்லாரும் வந்து அந்த நிகழ்வை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் போகிறோன்னு. அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நான் விட்டுருக்கேன். ஒரு 1-2 பேர் வந்து கமெண்ட் போட்டவங்களுக்கு சொல்கிறேன், சர்ப்ரைஸாக பாருங்க, சர்ப்ரைஸாக இருக்கும் பாருங்க. அங்கே தான் போகிறேன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன்னா பாருங்க. சரியா? ஓகே. இன்னும் 1.5 தேர்டில் லேண்ட் ஆயிடுவோம். இப்போது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ என்னோட கெஸ் பண்ணுங்க. எந்த நாட்டுக்கு போகிறோன்னு கெஸ் பண்ணுங்க. என்ன சொல்கிறது, சுவாரஸ்யமாக இருக்கு. சுவாரஸ்யமாக இருக்கு. பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கு.
இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்துடுவோம். டெஸ்டினேஷன் அடையலை, பட் டெஸ்டினேஷனுக்கு முன்னாடி இருக்கிற டிரான்சிட் அடைஞ்சிட்டோம். ஸோ கொஞ்ச நேரத்தால் ஒரு மணிக்கெல்லாம் 13 நிமிஷம் இருக்கு டெஸ்டினேஷன் வரைக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, எனக்கும் ஒரு வித்தியாசமா இருக்குது இப்படி செய்யறது. இப்படி ஃப்ளை பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, வித்தியாசமா இருக்கு. பார்ப்போம் பார்ப்போம் எவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க. சரியா? யா இப்போதான் மயு கூட பேசினேன். மயுக்கு வந்து பிரேக் ஆஃப் பேசினேன். யோசிக்கலாம், என்னடா மயுவை விட்டுட்டு மறுபடியுமே கிளம்பிட்டாங்கன்னு. அதுக்கு காரணம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில், அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன். ஃபைனலி டிரான்சிட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் லேண்ட் ஆக போகுது. ஸோ லேண்ட் ஆகிட்டு வெளியே போகணும். வெளியே போயிட்டு இது புதுமையாக இருக்கு என்னன்னா, நாங்கள் லக்கேஜ் எடுத்து மாற்றி விடணும் நாங்கள் போகிற சிட்டி, அந்த கண்ட்ரிக்கு. சரியா? ஸோ என்ன சொல்கிறது, புதுசாக தான் இருக்கு எனக்கும். டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போய் செய்வோம். ஆனால் டைம் இருக்கு, 2.5 hours கிட்ட எங்களுக்கு டைம் இருக்கு. Yeah, waiting. I'm excited. So இன்னும் ஸ்விஸ்ல இப்போ டைம் 8:32. அப்போ வந்துட்டோம். அதான் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. சேஃப்லி லேண்டட். நான் டிரான்சிட் ஃப்ளைட் எடுக்க போகிறோம். ஸோ எடுத்துட்டு நான் ஓகே, இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். வர வேண்டிய நாட்டுக்கு. எந்த நாடுன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த நாட்டை பற்றி நிறைய விஷயம் பேசணும், கண்டிப்பாக பேசுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த காணொலியை இந்த ஏர்போர்ட்லேருந்து முடிக்கிறேன். இனி போகிற இடத்துல இருந்து தொடர்றேன். ஸோ உங்களோட விடைபெறுகிறேன் உங்கள் திரு. பாய்.